கர்த்தருடைய நாமம் மறுபடியுமாய் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஜெபவேளை ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து தருவார். கடந்த 6 நாட்கள், இன்றையோடு சேர்த்து 6 நாட்களாக நம்ம பிள்ளைகளுக்கான ஒரு விசேஷத்த கூட்டங்களில் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் அந்த இறுதி ஜெபத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்த போகிறோம். சின்ன சின்ன காரியங்கள், அதை குறித்ததான ஒரு விளக்கங்களை நம்ம குட்டி குட்டியாக ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நம்ம பார்த்து தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 6 நாட்களுமே இந்த ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்த பிள்ளைகளுக்கு நான் அதிகமாக ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் போஸ்ட் பண்ணி அந்த எடிட்டிங்கில் உதவியாக இருந்த மகன் ஜோசப், அப்புறம் கீஸில் எங்களுக்கு உட்கார்ந்த சாலமோன், அப்புறம் கேமராவில் இருந்த சாம்ரியாஸ், அப்புறம் ஹாரிஷ், இந்த தம்பிங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க எந்த ஆதாயத்தையுமே எதிர்பார்க்கலை. அவங்களுடைய நேரங்கள், உழைப்புகளை ஆண்டவருக்காக அவங்க செலவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எடிட்டிங்கில் இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்த மகன் எசேக்கியல், ஜிபின், சதீஷ், இந்த பிள்ளைங்க எல்லாரோடையும் ஆண்டவர் இருந்து அவங்க ஊழியத்திற்காக செய்த எல்லா பிரயாசங்களுக்கும் ஆண்டவர் பலன் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் பிள்ளைங்களுடைய பெயர்களை நினைவில் வச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் பிள்ளைங்களுடைய பெயரை எழுதியிருந்தீங்க. ஃபோனில் எனக்கு பர்சனலாக கால் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி சொன்னீங்க. ஃபோன்லேயே உங்களுக்கு ஜெபித்தேன். இந்த 6 நாட்களும் எங்கள் குடும்ப ஜெபத்தில் நாங்கள் எங்களுடைய தனி ஜெபங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் நினைவுக்கு இருந்த எல்லாருடைய பெயரையும் சொல்லி நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். பெற்றோருக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாகாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இன்னும் பெரிய காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறது, ஜெபங்களுடைய பலன் எல்லாவற்றையும் நம்ம கண்கூடாய் காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கு முன்னாடி பிள்ளை அற்றவர்களுக்காக, பிள்ளை பேர் இல்லாத தாய் தகப்பன்மார்க்காக நம்ம ரொம்ப ஜெபிக்க போகிறோம். திருமணமாகி 2 ஆண்டுகள், 9 ஆண்டுகள், 8 ஆண்டுகளாக எங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை, மருத்துவமும் எங்களை கைவிட்ட சூழ்நிலையில், அல்லது மருத்துவத்திற்கு போகக்கூட திராணியற்ற நிலைமையில் இருக்கிற பிள்ளையற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு என் மனதில் ஒரு ஏவுதல். வேதத்தின்படி இந்த பிள்ளை பேர் அப்படிங்கிறது ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. நம்ம ஈசாக்கு பார்த்தா ரெபேக்காளுக்காக ஜெபிச்சான், அப்போ ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ணாலும் பிள்ளை இல்லாதப்போ அவங்க போனது எங்கே தான்? பிள்ளைக்காக, ஆண்டவருடைய சமூகம் தான். ராகேலும் அப்படி தான். ராகேல் எனக்கு பிள்ளையை கொடுங்க, இல்லாட்டி நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க கணவன் சொல்வார், நான் என்ன ஆண்டவனா? கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார், கர்த்தர் அவர் கர்ப்பத்தை திறந்தார், அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது வேதத்தின் அடிப்படையில் ஒரு பிள்ளை பேருக்கு ஆண்டவருடைய கிருபை ரொம்ப அதில் இருக்கணும். அப்போ எனக்கு கிருபை இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த விஷயத்தில் தான் நம்ம ஆண்டவரை ரொம்ப தேடுவோம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சிருக்கலாம். இல்லைன்றது உங்களுக்கு பதில் அல்ல. ஆனால் ஆண்டவர்கிட்ட அதை துரிதமாக கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவிக்க பண்ணாமல் இருப்பேனோ? நீங்கள் பிரசவிக்காமல் உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் தரமாட்டார். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போது பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற தாய்மார் இருப்பீங்கன்னா உங்கள் வயிற்றில் நீங்கள் கைகளை வச்சுக்கோங்க. கணவன்மார் நீங்கள் இதை கவனிக்கிறீங்கன்னா, ஈசாக்கு ரெபேக்காளுக்காக வேண்டிக் கொண்டார். கட்டாயமாக நீங்களும் பிள்ளை இல்லைன்ற அந்த வருத்தம் தகப்பனுக்கும் தான், தாய்க்கு மட்டும் இல்லை. உலகம் வேணால் மலடின்னு ஒரு பேரை கொடுக்கலாம், ஆனால் அந்த வேதனை தகப்பனுக்கு எவ்வளோ இருக்கும். கண்டிப்பாக பெண்ணுக்கு இருக்கிற அதே அளவு வருத்தம், தான் பிள்ளையை எடுத்து கொஞ்சணுன்ற ஆசை தகப்பனுக்கு இருக்கும். அதனால் தகப்பன்மார், நீங்கள் உங்கள் மனைவி இங்கே பக்கத்தில் இருந்தால் அவங்கள மேலே கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் தவறாமல் உங்கள் மனைவியை ஆண்டவர் நினைக்கணும், பிள்ளை பெற்றனால அலங்கரிக்கணும். அது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் அதை நீங்கள் நினைக்கிறீங்க, உணர்றீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஜெப வேளையில் ஆண்டவர் நம்மை தொட முடியும். நம்மளை ஆண்டவர் தொட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கத்தக்கதான ஒரு பலத்தை நம்ம சரீரத்தில் ஆண்டவர் அந்த பலப்படுத்த முடியும். நம்புகிறவர்கள் எல்லாம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பிள்ளைகளெல்லாம் உம்மால வருகிற ஐஸ்வர்யம் என்று உங்கள் வார்த்தை சொல்லுதுப்பா. அநேக பெண்மணிகளப்பா ஆண்டவரே ஒரு நல்ல காரியங்களுக்கு கூட போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. அவங்க மற்றவங்கள ஃபேஸ் பண்ணி இப்போ குழந்தை இருக்கான்னு கேட்டுறக்கூடாதே அப்படிங்கிற பயத்தோடையே அவங்க நகர்ந்து கொண்டிருக்கிற நேரங்களை நீங்கள் பார்க்குறீங்கப்பா.
ஏக்கத்தோடு ஆண்டவரே சின்ன குழந்தைங்களை பார்க்கிற அந்த பார்வையெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உம்மால முடியாதது எதுவும் இல்லை அப்பா. இஸ்ரவேலில ஒருவர் கூட பலவீனராய் இருக்கவில்லை அப்படின்னு நாங்கள் பார்க்குறோமேப்பா. இது ஒரு அப்பா சரீரம் எபிலிட்டி இல்லை, அந்த 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 டிசபிலிட்டி மாறணும்னு நான் உங்களால் முடியும்னு நான் நம்புகிறேன்ப்பா. நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க நிந்தைகளை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க, மனதில் பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க ஏக்க பெருமூச்சுகளை விட்டு கொண்டு இருக்கிறாங்க. சிலர் ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்தே போயிட்டாங்க, சிலர் இல்லைன்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. ஆனால் இல்லைப்பா இல்லைப்பா, அவங்களுடைய தாய் அவங்களுக்கு பிள்ளையற்றவர்களாக இல்லையே, அவங்கள இந்த உலகுக்கு கொடுத்தது உண்மையானா இந்த பிள்ளைகளும் இந்த பூமிக்கு பிள்ளைகளை கொடுக்கணும்ப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், எங்கள் சந்தானம் பெருகி இருக்கணும், எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கணும். இந்த ஆசீர்வாதமெல்லாம் உங்கள் கையில் இருக்குப்பா. அப்பா ஸ்திரீயானவளுக்கு பிள்ளை பேரு ரட்சிப்புன்னு சொன்னீங்கப்பா. சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கப்பா. பிள்ளையற்றவள்ன்ற அந்த அவ பெயர் இனி இல்லப்பா. அந்த ஏக்கங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் நாளா இந்த நாள் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா யாரெல்லாம் வயிற்றுல கை வச்சிருக்கிறார்களோ உற்பவ கால திட்டத்தை நீர் தொடங்குவீராக. அதுக்குரிய ஹார்மோன்ஸ், அதற்குரிய பலன் அந்த கர்ப்பப்பையில உண்டாகட்டும். அதுக்கு என்னெல்லாம் குறைபாடுன்னு அப்பா எந்த மருத்துவர்கள் சொல்லி இருந்தாலும், அவங்க இருதயத்திலேயே நம்பிக்காற்று போயிருந்தாலும், இப்பொழுது உமது குணமாக்குகிற பிரசன்னம் கணவன் மனைவி இருவருடைய சரீரத்திலும் பாய்வதாக. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு தேவையான சத்துவம் அந்த சரீரத்தில் இன்று முதல் அவங்க சாப்பிடுற ஆகாரத்தில் போதுமான போஷாக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கணும்ப்பா. உங்களால் முடியும். 90 வயசுல கூட சாரான பிள்ளை தாய்ச்சியாக்க உங்களால் முடியும்ப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீங்க காரியத்தை வாய்க்க பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறேன். முத பிள்ளைகளோட இருங்க ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க அப்பா. அவங்க இந்த பொறுமையின் காலங்கள் அப்பா அவங்களுக்கு ஆண்டவரே சோதனையா இருக்கக்கூடாது. உம்மோட கூட காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு விசேஷித்த கிருபை 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 கிருபை. காத்தீரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திருக்கிற காலம் வேதனையா இருக்காமா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. காத்திரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். பிள்ளைகளோட இருங்க, சாட்சியாய் இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்து எந்த தாய்க்கும் நேரக்கூடாத ஒரு துயரம், பிள்ளையை இழந்த பெற்றோருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது எந்த தாய் தகப்பனுக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. பிள்ளைகளை சாக கொடுக்கறது என்பது துயரத்தில், மீள முடியாத ஒரு துயரத்தில் அதுவும் ஒன்று. அவங்கள தேற்றுறதுக்கு நம்ம யார்கிட்டையுமே வார்த்தை இல்லை, நம்ம யாருமே வார்த்தை சொல்லி அவங்கள தேற்றவே முடியாது. அது எத்தனை வருஷம் காணாலும் 20 வருஷம் கழித்து கூட நேற்று பிள்ளை இறந்த மாதிரி அழுத தாய் தகப்பன் மாற நான் பார்த்துருக்கிறேன். யாருமே அவங்கள தேற்ற முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பெற்றோர் இதை கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆறுதல் அடையத்தான் வேணும். நம்ம ஒரு நாள் அவர்களை சந்திக்க தான் போகிறோம். நாம் அவர்கள் இடத்துல போவோமே அன்றி அவர்கள் நம்ம இடத்துல வரமாட்டாங்க. வேதம் சொல்லுகிறத தான் சொல்ல முடியும். அது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனால் கூட தாவீது அதற்கு நமக்கு முன்னுதாரணம் காண்பித்திருக்கிறார். பிள்ளை மரித்த பிறகு நான் மீண்டு வரணும்னு நினச்சா வர முடியும், ஆறுதலுக்கு இடம் கொடாமல் அப்படின்னு ஒரு வசனத்தை அங்கே படிக்கிறோம். நான் இப்படியே இருக்கிறேன். யோனா சொல்லுவார்,
நீ கோபமாக இருக்கிறது நல்லதோ, நான் சாகுற வரைக்கும் இப்படியே இருக்கிறது நல்லது அப்படின்னு. அப்போது வசனத்தின்படி பார்த்தா துக்கமாகவே இருக்கணும்னு நினச்சா இருக்க முடியும். இல்லைன்னு நானே என்னை ரெக்கவர் பண்ணி என்னை அந்த மாதிரி ஒரு 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 வருத்தத்திலேருந்து என்னை நானே விடுவித்து என் மென்டாலிட்டியை மாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அழுதது போதும். இனி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் அதிகமாக தேடுங்க. நம்ம வருத்தம் ஆண்டவருக்கும் இருக்குது. ஆபிரகாம் பிள்ளைய வெட்ட துணியும் பொழுது ஆண்டவர் 2 தடவை அங்கே கூப்பிடுறார், ஆபிரகாமே ஆபிரகாமே. ஆண்டவருக்கும் அந்த 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 ஆதங்கம் இருக்குது. நம்ம பிள்ளைகளை இழந்துட்டு நம்ம மட்டும் தவிக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ நான் பெற்றோர் எல்லாருக்கும் சொல்கிறேன், பிள்ளையை இழந்த பெற்றோருடைய ஆறுதலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உங்கள் சொந்தங்களில் யாராவது அப்படி இருப்பாங்கன்னா, இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது அப்படி இருப்பானா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அவங்க பெயர்களை சொல்லுங்கள். ஆண்டவரே, வாலிப வயசில் பிள்ளையை இழந்த தாய் தகப்பன்மாருக்காக வருகிறேன். கனவு கோட்டை கட்டி பிள்ளைங்களுக்கு அது இப்படி சேர்த்து வைத்தவங்க எல்லாத்தையும் இழந்து இனி நான் ஏன் வாழணும், இனி நான் யாருக்காக வாழணும்னு ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிற தாய் தகப்பன்மாருக்காக வருகிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்க ஆறுதலின் கரம் அவர்களை தேற்றட்டும். அனாதை ஸ்திரீக்கு அநேக பிள்ளைகள்னு சொன்னீங்கப்பா. அவங்க பெற்றெடுக்காத அன்பாத பிள்ளைகளை முத்துகளை போல அவங்களுக்கு நீங்க அள்ளி தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் கூட அந்த கவலை அவங்க இருதயத்தை உருக்காதபடிக்கு மாற்றுகிற வல்லமை உங்களுக்கு உண்டுப்பா. உங்க வார்த்தைக்கு உண்டுப்பா. உங்க கரங்களுக்கு உண்டு. நீங்க உங்க பிள்ளைங்களை தேற்றணும்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்களுக்கு அந்த சிந்தை மறக்கப்பட்டு போகட்டும். அதுல இருந்து வெளியே வருகிறதற்கு நீர் அவர்களுக்கு திராணியை கட்டளையிட வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட தாய் தகப்பன்மாருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்ற வல்லவர் நீர். நீர் தொட்டு சுகமாக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆறுதல் தாங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்து இப்போ இன்னைக்கு தான் நம்மளுடைய ஜெப குறிப்புக்கு நம்ம வரப்போகிறோம். பிள்ளைகளுக்காக நான் நிறைய வசனங்கள், பிள்ளைகள் எவ்வளோ ஆசீர்வாதமானவர்கள் அப்படின்னு நம்ம நிறைய படித்தோம். அவங்கள எப்படியெல்லாம் இருக்கணும்னுலாம் நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். ஆனால் அதே வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிள்ளை பெறாத மல்லடியே சந்தோஷப்பட்டு களிகூறு. ஐயோயோ, ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஆமாம், பிள்ளைய பெற்றுட்டோன்னா பெற்றோருக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப ஜெபிக்கணும், ரொம்ப முன்மாதிரியாக வாழணும், ரொம்ப கடமை. நீங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், இந்த மாதிரி அவர்களை குறித்த கவலை நிறைய இருக்குது. அதுக்காக ரொம்ப ஜெபிக்கணும். வேதத்தை மறந்தால் ஆண்டவர் பிள்ளைய மறந்துடுவார். எல்லாத்துலேயும் அங்கே தான் செக் இருக்குது நமக்கு. அப்போது பிள்ளை பெறாத மறுபடிக்கு அந்த கவலையெல்லாம் ஒரு வேளை இல்லை. ஆனால் பிள்ளையை பெற்றுட்டோன்னா அந்த பிள்ளைக்காகவாவது ரொம்ப ஆண்டவரோட நடக்க பெற்றோராகி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது பிள்ளை பெற்றவர்கள் எல்லாரும், அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம இருதயத்தில் நம்ம நினைக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஒரு 4 கேட்டகரியாக நான் பிரிக்க போகிறேன். குழந்தைகள் தனித்தனியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெண் பிள்ளைகள், அப்புறம் ஆண் பிள்ளைகள், அவங்களுடைய வாலிப வயது, அவங்க திருமணம். இந்த பிள்ளைகளுக்காக இந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உடனே நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளையை பெறுவதோட வேலை முடியலை, அவங்கள நல்ல முறையில் வளர்க்கணும். அதுதான் பெரிய தலைமையில் விழுந்த கடமை. பெற்றெடுக்கிறது ஈஸி இல்லை. ஆடு மாடு எல்லாம் நாய் கூட தான் குட்டி போடுது, அதுவல்ல விஷயம். அவங்களுக்கு எவ்வளோ ஆரோக்கியமான சூழலில் அவர்களை வளர்க்குறோம். குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு கூட அந்த பலாத்காரங்கள் நிறைய அப்யூஸ் இருக்குது. அப்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். யாரையும் நம்பி குழந்தைய கொடுக்கக்கூட முடியாது. பச்சை குழந்தைகளுக்கு அந்த சிசு கொலைகள் அதெல்லாம் நடக்குது. பலி கொடுக்குறாங்க. பச்சை குழந்தைய கொண்டு போய் நரபலி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் எவ்வளோ கதறி இருப்பாங்க. அதை நினச்சி பார்த்தா நமக்கு மனசு ரொம்ப விட்டு போயிடும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு
நான் சொன்ன வயிற்றிலேயே கொள்ளுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். அவங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. துஷ்ட மனிதர்கள் அவங்கள அப்படி பார்க்கக்கூடாது. அவங்க கண்களுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த சிந்தையை அவங்கள விட்டு அகற்றணும். அது எப்பேற்பட்ட மனநோவாக இருந்தாலும் ஆண்டவரால் விடுதலையாக்க முடியும். நம்ம குழந்தைங்களை மட்டும் இல்லை, நம்ம எல்லா குழந்தை பருவத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப கண்ணு. ஏசப்பா பூமியில் பிறந்தப்போ ராஜா என்ன பண்ணான்? ஆமாம், ஒரு வயது அந்த வயதுக்குட்பட்ட குழந்தைங்க எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க, பிடித்து கொண்டு போகப்படுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இன்னைக்கும் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று வியாதி வந்தால் அவங்க தாங்க மாட்டாங்க. விளையாட்டுலேயே அவங்களுக்கு ஆபத்து. அதிலே விளையாடும் பொழுது மரித்த குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லவே வார்த்தைகள் இல்லை. அதனால் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. 5 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க உடம்புல இம்யூனே இன்க்ரீஸ் ஆகாது. அப்புறம் வியாதி இல்லாமல் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கணும். அதனால் குழந்தைகளுக்காக நம்ம எல்லாம் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த குழந்தைகள் உம்மை நாங்கள் அதில் பார்க்குற குழந்தையின் சிரிப்பில் ஆண்டவர் இருக்கிறார்னு ஒரு உலகத்தார் சொல்கிறாங்க. கள்ளங்கபடாற்ற அந்த குழந்தைகள் மரித்து போகக்கூடாதுப்பா. அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான பலாத்காரங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுப்பா. அவங்க மேலே ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. அவரவருக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் அவர்களை காவலிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமது கையில் அவங்க வளரட்டும். ராஜாக்களுடைய கைப்பாகைகளாய் உன் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள் சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, அதுபோல எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள்னு சொன்னீங்க. அப்பா, எங்கள் பிள்ளைங்களும் பலமுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, அப்பா, எங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் பலவீனப்பட்டவர்களா இல்லை. அவங்களுக்கு வியாதி என்ன வந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இம்யூனிட்டி அவங்க சரீரத்தில் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. சாப்பிட்ற ஆகாரம் எங்கள் குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ரொம்ப தவழுகிற பேச தெரியாத குழந்தைகள் எல்லாரையும் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விக்கினங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. துஷ்ட மனிதர்களுடைய கண்கள் பிள்ளைகள் மேல் பராதபடிக்கு ஒரு விசேஷ பாதுகாவல் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கூட இருங்க, ஆசீர்வதிங்க. அடுத்து நான் சொன்னேன் பெண் பிள்ளைகளுக்காக. பெண் பிள்ளைகளை பற்றி நான் நிறையா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். சொல்லவே முடியாது. நாங்கள் இரவு ஜெபங்களில் நாங்கள் நிறையா அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்லி நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். விசேஷமாக அதாவது ஒரு அண்ணன், நாங்கள் இருந்த ஏரியாவில் ஒரு அண்ணன், அவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. ரொம்ப ஜெபிக்கிற மனுஷன். 2வதும் பெண் குழந்தை. 3வது குழந்தை அவங்க கன்சீவாக இருக்கும்பொழுது அவருக்கு ரொம்ப ஆசை, 3வது எனக்கு ஒரு பையன் குழந்தை வேணும்னு. கடைசியில் அது பெண் குழந்தை ஆயிடுச்சு. அப்போது முதல் 2க்கு கூட அவர் கவலைப்படலை. 3வது பெண் குழந்தையானவனே என் ஜெபம் கேட்கப்படலையோன்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சான். அவர் போய் முழங்கால் படிட்டாரான். ஆண்டவரே, நான் எதுவுமே டிமாண்ட் பண்ணலை. முதல் குழந்தை 2வது குழந்தை மனரம்யமாக வளர்த்தேன். இது நான் பையன் கேட்டது தப்பா? பையன் குழந்தை எனக்கு பிறக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டது தப்பா அப்படின்னவனே ஆண்டவர் தெளிவாக சொன்னாராம், பெண் பிள்ளைகளை யார் பொறுப்பாக வளர்ப்பாங்கன்னு ஆண்டவர் நம்புகிறாரோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பெண் பிள்ளையை கொடுப்பார். அந்த வார்த்தையை மனுஷன் பேசின மாதிரி ஆண்டவர் பேசின உடனே ஒப்பு கொடுத்தாராம். இன்னும் 4 பொட்ட பிள்ளைங்க நீங்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, இன்னும் 4 பெண் குழந்தைகள் நீங்கள் எனக்கு கொடுத்தா கூட நான் உமக்கேற்றபடி நான் அதை வளர்க்குறேன், இதை ஒரு ஊழியமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நான் கேட்டேன். அதனால் நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருப்பீங்கன்னா அம்மா அப்பா 2 பேருக்கும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம், அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு, அது எல்லாத்தையும் அவங்க பெண் பிள்ளைங்களை வளர்க்க இன்னும் பொறுமை, ஆண் பிள்ளைகளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அவங்க மனசை விட்டு பேசுகிற அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்து அப்போ ஆளாக்க வேண்டியதுக்கு ரொம்ப பொறுப்பு ஆண்டவர் ரொம்ப நம்பி இருக்கிறார். எல்லாரும் என் பையனை ஊழியக்காரனாக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஊழியக்காரன் அம்மாக்களை யார் பெற்றெடுப்பா? ஊழியக்காரனுக்கு உசாவு துணையாக இருக்கிற ஊழியக்காரிகள் வேதாகம பெண்மணிகளை பெற்றெடு. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு பெண் பிள்ளைங்களை கொடுத்துருப்பாங்கன்னா அப்படி நான் வளர்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஆனால் அதே நேரத்தில்
நம்ம எல்லா காலங்களிலும் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெண் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. சொந்த வீட்லேயும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சொந்தங்களோட அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த துஷ்டர்கள் எங்கே இருப்பாங்கன்னு தெரியல, வீட்டு பக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே. அப்போது அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. நான் சொல்கிறேன், அம்மா அப்பாவுக்கு நீங்கள் 24 hours நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியாது. காலையில் அனுப்பிவிட்டால் ஸ்கூலில் அவங்க 7 to 8 hours நம்ம கண்களை அவங்கள பார்க்கறதில்ல. நம்மளுடைய தப்பு என்ன, உலகம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சு போயிடும். சொல்ல கூட அவங்களுக்கு தெரியாது. எத்தனை சம்பவங்களை நான் சொல்ல முடியும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவருடைய பாதுகாப்பு மட்டும்தான் அவங்கள எப்பவும் காக்க முடியும். இன்றைக்கி நம்ம பெண் பிள்ளைகள் எல்லாம் பெற்றவங்கெல்லாம் இருதயத்தில் கை வச்சு ஜெபிக்கலாம். ஏசப்பா, நீங்கள் நம்பினதுனால பெண் பிள்ளைங்களை கொடுத்துருக்குறீங்க. இவ்வளோ உன்னதமான ஊழியத்திற்கு நீங்கள் எங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் நம்பி இருக்கிறீங்கப்பா. அதனால் இந்த உன்னதமான பொறுப்பை உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்துருக்குறீங்கப்பா. அவர்களை சரியான பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான அங்கீகாரம், குடும்பத்தை நடத்துவதற்கான சகல கிருபா வரங்களோடு அந்த பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு எங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கிருபை செய்ய வேணுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மால கூடும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே. அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். அவங்க போகும்பொழுதும் வரும்பொழுதும் அவங்க தோற்றத்தில், அவங்க உடையில், எல்லாவற்றிலும் உம்மை பிரதிபலிக்கிறதற்கு ஒரு விசேஷித்த கிருபை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு கிடையாது, அவனுடைய கற்புக்கும் கூட உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம். இன்னும் சில விஷயங்களில் பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளை ரொம்ப பாதிக்கப்படுகிறான். அவனுக்கு யாரும் அவனுக்கு ஒரு அவுட்லெட் கூட கிடையாது. அதனால ஆண் பிள்ளைகளுக்கு அதை விட பாதுகாப்பு. நம்ம ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க, நான் ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு மோசமானவனா இந்த சமுதாயத்துக்கு அவன் வந்துட்டான்னா அதுக்கு நம்ம பிள்ளை பெறாமையே இருந்திருக்கலாம். அதனால் ஆண் பிள்ளையை பெற்றவங்க இன்னும் ஜெபிங்க. அவனை ஒரு நல்ல மனுஷனா, தேவ மனுஷனா, அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏற்ற ஒரு புருஷனா, எதிர்காலத்தை சந்திக்கிறதற்கு ஏற்ற ஒரு மகனாய் அவனை வளர்க்க, அவனுக்கு தேவையான பாதுகாப்பு, அந்த பருவ வயதில் அவனுக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஆண்டவர் தான் அவனை பாதுகாக்கணும். இந்த உலகத்துக்குள்ளே தான் பிள்ளைகள் வளருகிறார்கள். அதனால் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் ஒன்றும் அந்த பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஒரு இரத்த கோட்டையில் ஆண்டவர் மறைக்கும்படி எல்லாரும் ஏகோபித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண் பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் தரணும் ஆண்டவரே. அப்பா, எப்பேற்பட்ட கெட்ட பழக்கங்களை எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்துட வேண்டாம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை எங்கள் பிள்ளைகளை நெருங்க வேண்டாம். இந்த லாகிரி வஸ்துகளுக்கெல்லாம் எங்கள் பிள்ளைகளை அடிமையாகிட வேண்டாம். எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. உங்கள் கண்கள் எங்கள் பிள்ளைங்க மேலே பாரமாக இருக்கணும். வாலிப வயதை உங்கள் பிள்ளைங்க தொற்றுப்பாங்கன்னா இப்போ அந்த பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் மகளை பாருங்க, அவன் வயசு இதுப்பா, அவன் பேரு இதுப்பா, உங்க உள்ளங்கையில நீங்க பொதிந்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சிற்றின்பங்களுக்கு எங்க பிள்ளைங்க அடிமையாக கூடாது ஆண்டவரே. மனுஷனுடைய அன்புக்கு எங்க பிள்ளைங்க அடிமையாக கூடாது ஆண்டவரே. மாயினே தெரியாம அப்படிப்பட்ட வலைகளை எங்க பிள்ளைங்க சிக்கிற கூடாது ஆண்டவரே. கலாச்சார சீரழிவுகள் எங்க பிள்ளைங்களுக்கு வர வேண்டாம் ஆண்டவரே. எந்த மனிதருடைய மாயமான பேச்சுக்கள் அவங்க இருதயத்திற்கு இன்பமாய் இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற ஒரு கிருபை, 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 கிருபை. உங்க பிள்ளைங்க திருமணத்துக்கு காத்திருப்பாங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பெற்றோர் ஜெபிங்க. நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், நல்ல கணவன், நல்ல மனைவி உங்க பிள்ளைங்களுக்கு அமையணும். உங்களுக்கு நல்ல மருமகள் வேணும், நல்ல மருமகன் வேணும். குடும்பம்னா என்ன, எப்படி பெரியவங்களை மதிக்கணும், எப்படி அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போக வேணும், பாலமாயிருந்து உறவுகளை எப்படி சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்ற சகல ஞானம் போய் எங்க பிள்ளைங்களுக்கு வேணும் ஆண்டவரே. திருமணம் செய்து கொடுத்த இடத்துல எங்க பிள்ளைங்களை பத்தி யாரும் தப்பா சொல்லிடவே கூடாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு பிள்ளைங்களை தாங்கப்பா, வளர்க்கிறதற்கு கிருபை தாங்கப்பா. எங்க குடும்பத்துக்கு வந்து சேருகிற பிள்ளைகளும் அப்பா மிகவும் உம்மோடு நடக்கிற பிள்ளைகளா இருக்கு ஒரு விசேஷித்த கிருபை நீங்க தர வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபதாரு ஆண்டவரே, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை அப்பா எங்க பிள்ளைங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க தந்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. உமக்கு ஏற்ற பயபக்தியில நாங்க வளர்க்கணுமே.
நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பிள்ளைங்களை பெற்றது மட்டும் எங்க வெற்றி இல்லப்பா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும்ப்பா. எங்களுடைய ஆசைகளை அவங்க கிட்ட நிறைவேற்றுவது மாத்திரம் எங்களோட நோக்கமாக இராதபடி அவங்க மனசை புரிஞ்சு கொள்ள, பிள்ளைகளை எந்த விதத்துலையும் நாங்கள் கோவப்படுத்தாமல் இருக்க, அவங்க எங்களை வெறுக்காமல் இருக்கிற அளவுக்கு நாங்களும் நடந்து கொள்ள, எங்கள் பிள்ளைங்க மேலே ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, மெய்யான அன்பை அறிந்து கொள்ளுகிறதற்கு அவர்களுக்கு ஒரு ஞானம், நீங்கள் தான் நிரந்தரன்றதை எங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். உமது கிருபையின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஏற்று வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு நம்ம தீர்க்காயுசுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா அந்த அகால வயசில் பிள்ளைகள் மரணம் அடைவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் சிலருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன் அது தற்செயலாக நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. வேத வசனத்தின்படி அகால மரணங்கள் அது சாபம். ஆண்டவர் ஒரு மனுஷனை நியமித்தா பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் அல்லது 70 வருஷம் அப்படி வந்து மறிச்சா பரவாயில்ல. அந்த ஆக்சிடெண்ட்டில் வாழ வேண்டிய வயசில் அந்த பிள்ளைங்க மறித்து போகிறதெல்லாம் நம்ம மனசே தாங்கலையே. ஆண்டவர் எப்படி பொறுத்து கொள்வார்? உங்கள் பிள்ளைங்களுக்கு தீர்க்காயுசு வேணும். பிள்ளைகளை சாக கொடுப்பது கொடுமை, நான் முதலே சொன்னேன். இப்போ எல்லா பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கு தீர்க்காயுசு, ஆண்டவர் நியமித்த தீர்க்காயுசு அவங்களுக்கு உண்டாகணும். நம்ம ஜெபிக்கலாம். சத்துரு எந்த விதத்திலும் தன்னுடைய கரங்களை அந்த பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டாதபடிக்கு, அவங்க ஆயுசு குறையாதபடி, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆக்சிடென்ட் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, ரத்தம் சிந்துதல் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பிசாசின் பிடிகளில் அவங்க சிக்கிக்கொள்ளக்கூடாது, தற்கொலை எண்ணங்கள் அவர்களுக்கு எழும்பாமல் இருப்பதாக. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க உமது கரத்துலப்பா. நீங்க அவங்க பிறக்கும் போதே எழுதிட்டீங்கப்பா. நீ 80 வயசு வரைக்கும் வாழு மக, நீ 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் உங்க கைப்பட நீங்க எழுதிட்டீங்கப்பா. ஆண்டவரே, அது நிறைவேறட்டும். அதுக்கு இடையில எங்க பிள்ளைகளுடைய ஜீவனை கொண்டு போகிறதற்கான அதிகாரம் அப்பா எந்த சக்திகளுக்கும் இல்லை, அவனுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. எங்க பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு நீர் கட்டளையிடணும்ப்பா. உங்களால தான் முடியும் ஆண்டவரே. எங்களை வாழ வைத்து ரசிக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கங்களை காக்கிற தெய்வமே, எங்க தலைமுறைகள் செழிக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் உமக்கு முன்பாக வளரட்டும். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அந்த ஜபத்தை கேட்டீங்கல்லப்பா. இன்றளவும் இஸ்மவேலுடைய சந்ததி இந்த பூமியில இருக்கிறத நாங்க பார்க்கிறோமே. எல்லாரும் உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க. அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஜூடா உமக்கு முன்பாக பிழைப்பானாக. கேபா உமக்கு முன்பாக பிழைப்பானாக. எங்க சபையின் பிள்ளைகள் உமக்கு முன்பாக பிழைப்பார்களாக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க பிழைத்திருக்கட்டும். அவங்க உங்களுக்கு முன்பாக அவங்க வளரட்டும். உங்க சமூகத்தில் அவங்க வளரட்டும். உமது அப்பம் புசித்து அவங்க வளரட்டும். ஓ ராஜா, உமது பார்வையில் அவர்கள் இருப்பார்களாக. அவர்களுடைய மதில்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருப்பதாக இருப்பதாக இருப்பதாக. ராஜா ராஜா, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்பவரே, சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுடையவரே, யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே. நாங்க எங்க பிள்ளைங்களை நேசிக்கிறத விட நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா. எங்களுக்கு தெரியும் நாங்க பெற்றாலும் அவங்க உங்க குழந்தைங்கன்னு. உங்ககிட்ட பெற்றதை உங்களுக்கே கொடுக்குறோம்ப்பா. நீங்களே வளர்த்து தாங்க.
அவர்களுக்கு தீர்க்காயுசு நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பண்ண போகிற இன்னொரு முக்கியமான ஜெப குறிப்பு என்னன்னா, அவங்க பாவம் குழந்தையிலேயே பார்த்தா ரொம்ப குட்டி குழந்தையிலேயே பொய், சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்கிறது அப்படியே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அந்த வாலிப பிராயம் வரும்பொழுதெல்லாம் தான் அதை விட இன்னும் கொஞ்சம் மோசமான பாவங்கள் அல்லது கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படியெல்லாம் பிள்ளைகள் அடிமையாகிறது உண்டு. அநேக பெற்றோர் எங்கள் இடத்துல வந்து, என் மகன் துஷ்டனாக இருக்கிறான், சொல்லவே முடியல, அவனுக்கு தெரியாத பாவமே இல்லை அப்படியெல்லாம் அழுகிறது உண்டு. ஆனால் அநேக பெற்றோருக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் பாவமே இல்லாமல் ஆண்டவர் அப்படி வளர்த்து கொடுக்கணும். உலகத்து பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்கணும். ஆண்டவர் அப்படி வளர்த்து கொடுக்கும்படி நம்ம ஜெபிக்கலாம். இது இப்படி பாசிபிளா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். ஆனால் என் கணவரை குறித்த ஒரு சாட்சி உங்களுக்கு தெரியும். எங்கள் மாமனார் வந்து பயங்கரமான குடிகாரர். அவர் சாராயம் காய்ச்சி விற்றவர், ஒயின் ஷாப் அவர் வச்சுருந்தார். அப்போது ஆனால் அது எப்படி இருக்குன்ற ஒரு டெம்டேஷன் கூட எங்கள் கணவருக்கு வந்ததில்லைன்னு சொல்லுவார். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அப்பா 8 அடி பாஞ்சா குழந்தை 16 அடி பாயும் அப்படின்னு. அதனால் நானும் கூட கணவர் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெம்ப்ட் வந்ததே இல்லையான்னா, வந்ததே இல்லை, தோணினதே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒருவேளை நம்ம வாலிபத்தில் நம்ம தவறி இருக்கலாம், ஏதோ நம்ம அறியாமையிலோ அறிந்தோ ஒரு சில பாவங்களை நம்ம அடிமை இல்லை ஆனால் செஞ்சுருக்கலாம். அது கூட செய்யாமல் நம்ம பிள்ளைங்களை இந்த காலத்தில் வளர்க்க முடியுமான்னா, நம்ம ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக வளர்க்க முடியும். பிள்ளைங்க நம்ம பெற்றோர் கோவப்படுறதை பார்த்தா தான் குழந்தைங்களுக்கு வந்து கோவப்படும் போது மூஞ்சி இப்படி வச்சுக்கணும், கோவப்படும் போது கையை இப்படி வச்சுக்கணும், தலையை இப்படி வச்சுக்கணும், இப்படி பேசணும் அப்படின்னு குழந்தைங்க கற்றுக்குறாங்க. நம்ம கோவமே பண்ணுறதை அவங்க பார்க்கவே இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு கோவமே வராது அப்படின்னு நான் படித்தேன். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு அது நம்ம ரசிப்போம், அது அழகாக தான் இருக்கும். ஆனால் அப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு அது எங்கேருந்து கற்றுக்குதுன்னா பெற்றோர்கள் இடத்துல இருந்து தான். அப்போது நம்ம ஜெபிச்சு நம்ம அப்படி பாவமே இல்லாமல் பரிசுத்தமான அந்த குழந்தைங்களை நம்ம வளர்க்க முடியுமான்னா ஏதோ ஒரு இடத்துல பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்போ ஏற்பட்ட குடிகார எங்கள் மாமனாருக்கு மகன் அப்படி அந்த வாசனையே இல்லாமல் ஒரு தடவை கூட அது டெம்ப்ட் கூட ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம பிள்ளைங்களே அப்படி நம்ம கொண்டு வர முடியும் இல்லையா? அதாவது ஒரு சில காரியங்கள் இருந்தால் கூட அதை மாற்றிக்கொள்ளலாம். இல்லை எங்கள் பிள்ளைங்க ரொம்ப எல்லை மிஞ்சி போயிட்டாங்க, அவங்கள மீட்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நல்ல அம்மா அப்பா நல்ல குடும்பத்தில் கூட பிள்ளைகள் அப்படி தவறி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் ஜெபங்கள் வீணாகாது. பிள்ளைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. நான் என்னுடைய வார்த்தைகளில் நான் பேசும்பொழுது ஜான் வெஸ்லி அவருடைய அம்மா அவங்களெல்லாம் நான் உங்களுக்கு உதாரணம் காண்பித்திருக்கிறேன். அதே மாதிரி டிஜி சையாவுடைய மனைவி அம்மா அவங்கள நான் சொல்லியிருக்கிறேன். அந்த தாய்மார்களுடைய ஜெபம், தகப்பனுடைய பிரதிஷ்டைகள் பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக்கும், பரிசுத்தவான்களாக்கும். அவர்கள் எப்பேற்பட்ட பிடியில் இருந்தாலும் அவர்களை விடுதலையாக்கக்கூடியது. அதனால் நம்ம பிள்ளைங்கள் பாவத்தினுடைய சாயல் அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது நம்ம 80s 90s கிட்ஸ் எல்லாம் நம்ம யோசிக்கலாம், பொய் இப்போ சொல்கிறது, திருடுறது, அப்புறம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பாவம்னு. ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பாவமே இல்லைன்ற அளவுக்கு பாவம் பெருகி போச்சு. மொபைலில் கேம் விளையாடுறது ஒரு தப்பா, அந்த கேமில் விளையாடி அடிக்ட் ஆகி மரித்து போன பிள்ளைகள் இருக்கிறாங்க. ப்ளூ வேல் இன்னும் என்னென்னமோ பப்ஜி உங்களுக்கு தெரியும். அப்போது எந்த ரூபத்தில் வேணால் அவங்க எந்த காரியத்துக்கு வேணால் அடாப்ட் ஆகலாம். நம்ம நினைக்கிற பாவம் இல்லை, நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு பாவம். அப்போது நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிற அறிவு கூட இருக்காது. ஆனால் நம்ம பிள்ளைங்க அப்படி ஒரு பாண்டேஜஸ்குள்ளே இருப்பாங்க.
நமக்கு தெரியாது. அதனால பிள்ளைகளை ஒரு ரத்த கோட்டையில் மறைச்சு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் ஆபத்து நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், துஷ்ட மனிதர்களால் நிறைந்த உலகம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தர உங்களால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே அப்பா, அவங்க விளையாடுகிற விளையாட்டுகளில் அப்பா கொடூரம் நிறைந்தவைகளாக இருக்கிறது. அவங்க பழகுகிற மனிதர்களில் நாங்கள் நல்லவர்களை கெட்டவர்களை பிரித்து பார்க்க முடியலப்பா. அப்படிப்பட்ட இந்த உலகம் எங்கள் பிள்ளைங்க எந்த பாவத்திலும் எந்த ஒரு துஷ்ட மனிதனுடைய பழக்க வழக்கங்களுக்கும் அவர்கள் அடிமையாகாதபடிக்கு எங்க பிள்ளைகள் மேல ஒரு பரிசுத்தமாக்குதல் இப்போ உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு முத்திரை, பரிசுத்தமான முத்திரை, தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க மேல முத்திரைன்னு சொன்னீங்களேப்பா, அதுபோல எங்க பிள்ளை மேல ஒரு விசேஷித்த முத்திரை. இவன் பாவத்திற்கு உட்பட மாட்டான், இவனை பாவம் அணுக முடியாது, சாத்தான் இவனை தீண்ட முடியாதுன்னு ஒரு முத்திரை எங்க பிள்ளைங்க மேல கொத்துங்க. ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு அப்பா, சங்கார தூதர் ஒரு அந்த வழியா கடந்து போக முடியாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்டது ஒரு அடையாளமாக இருக்குமே, அந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது சங்கார தூதன் அதுக்குள்ள வரமாட்டான்னு பார்க்கிறோம். அதுபோல எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீய காரியங்கள் உட்புகாதபடிக்கு அவங்க மேல உங்க ரத்தம் பூசப்படுவதாக, அவங்க நெற்றிகளிலே உங்க ரத்தம் பூசப்படுவதாக. இவன் தேவனுடையவன் என்ற ஒரு முத்திரையை நீங்க குத்தணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவங்கள், இனங்கண்டு கொள்ள முடியாத பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், மறைவிடங்களில் செய்யப்படுகிற பாவங்கள், துணிகரமான பாவங்கள், பிள்ளைகளை உம்மை விட்டு தூரப்படுத்துகிற மனுஷ பாவங்கள், மனுஷன் மேல் உள்ள ஆத்தும பிணைப்புகள் இயேசுவின் நாமத்தில் முத பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக, வேறொரு புண்டு போவதாக. ஒரு விசேஷித்த பாதுகாப்பு எங்க பிள்ளைங்க மேல உண்டாகட்டும். பாவத்தை பார்த்த ஒரு அருவருப்பு, தப்பி ஓடத்தக்கதான ஒரு கிருபை யோசேப்பு மேல இருந்ததே ராஜா, அந்த கிருபை ஆண்டவரே அப்பா, பாவம் என்று வரும்பொழுது போட்டு கொண்டிருந்த அங்கே கூட கழற்றி விட்டு ஓடுன அந்த பரிசுத்தவானுடைய அந்த ஆண்டவரே, அந்த பாவமற்ற வாழ்க்கை என் பிள்ளைங்களுக்குள்ள வரட்டும்ப்பா, எங்க பிள்ளைங்களுக்குள்ள வரட்டும்பா. அப்பா, இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே கவர்ச்சிகள் ஒன்றும் எங்க பிள்ளைகளுடைய கண்களை கவராதபடிக்கு கழிக்கமிடுவீராக. கண்கள் எல்லாம் உது ரத்தத்தினால கழுவப்பட்டு, செவிகள் எல்லாம் விருத்த சேதனமாக்கப்பட்டு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு ஓ ராஜா, நாங்கள் தேவனுக்குரியவர்கள் என்ற ஒரு அப்பா புரிந்து கொள்ளுதலை எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தர வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே, உங்களால முடியும் ராஜா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயம் ஆக்கி கொண்டார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. பெற்றோரை பார்த்து நான் கேட்கிறேன், ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றது உண்மை, என் பிள்ளைதான் அது, நான் நல்லா வளர்த்தேன், ஜெபிச்சு ஜெபிச்சு தான் வளர்த்தேன், ஆனாலும் ஏன் என் பிள்ளை இப்படி ஆயிட்டான்னு எனக்கு தெரியல. எப்படியாவது என் பிள்ளைய ஆண்டவர் காப்பாற்றணும், எப்படியாவது ஜெபிச்சு ஆண்டவர் நீங்களாவது என் பிள்ளைக்காக ஜெபிங்க. அவன் அந்த வழியில போகக்கூடாது, அவன் தேர்ந்தெடுத்த தேர்வு தவறானது, அவன் தெரிந்து கொண்ட வாழ்க்கை அவனை ஒரு நித்தியத்துக்குள்ள நடத்தாது, நிலை பெற முடியாது அப்படின்னு யாராவது இருதயத்தில் சொல்லி கொண்டிருப்பீங்கன்னா, அவன் எப்பேற்பட்ட கட்டுகள்ல இருக்கிறான் அதை ஆண்டவருக்கு இப்ப சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிறார், அந்த மகனுடைய பெயரை ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் இப்போ ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அந்த மகன் மேல் பூசப்படுகிறது, அந்த மகள் மேல் பூசப்படுகிறது, அவங்க சிந்தைகள் மாற்றப்படுகிறது. நம்புகிறவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆவி உண்டு, வசனம் உண்டு,
நம்ம அது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் தரையில் போகாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடும்பொழுது வாயில் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை இதில் கலக்கிறேன், உங்கள் ரத்தம் அவனுடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிற சுவாபத்தை மாற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவன் கையில் அவங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு தண்ணி மொண்டு கொடுக்கும்போது, அப்பா இதில் உங்கள் ரத்தம் அவனுடைய சுவாபம் மாற்றப்படட்டும். ஒருவேளை ஒரு கட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளை இருப்பான்னா அந்த கட்டுலேருந்து அவனை விடுதலையாக்குங்கன்னு ஜெபம் பண்ணி அதை கொடுங்க. ஒரு காஃபி கொடுத்தா அப்படி ஒன்றுலையும் அம்மாமாரு நீங்கள் ஜெபம் பண்ணி அவருக்கு கொடுங்க. அவன் போடுற சட்டையில், அப்பா இந்த நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, அவனை மாற்றுங்க, இதில் உங்கள் வல்லமை பாயட்டும். அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் மகனுக்காக விசேஷமாக ஜெபிங்க. அவங்க அயர்ந்து தூங்கும் பொழுது அவங்க தலைமாட்டில் உட்காந்து அவங்க தலையில் கை வச்சு நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் தரையில் விழாது. நம்புகிறவர்கள் எல்லாம் மறுபடியும், ஆண்டவரே என் பிள்ளைய உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைக்காக நான் ஏறெடுக்கிற ஜபத்தெல்லாம் நீங்கள் கேட்கணும்ப்பா. அவங்க எப்பேற்பட்ட கட்டுகளில் இருந்தாலும், சாபத்தில் இருந்தாலும், எவ்வளவு பலமான சங்கலிகளால் கட்டப்பட்டு இருந்தாலும், பில்லி சூனியங்களுக்கு உட்பட்டு இருந்தாலும், மாந்திரிகங்களுக்கு உட்பட்டு இருந்தாலும், உமது விடுதலையாக்குகிற பிரசன்னம் இப்போ 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 அந்த பிள்ளைகளை தொட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக அவர்கள் விடுதலையாவார்கள். மனமாற நம்புறப்பா. எங்க பிள்ளைங்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இனியும் அவங்க எந்த கட்டுகளுக்கு உட்படவும் கூடாதுப்பா. இப்போ ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவங்களுக்குள்ள இருப்பாங்கன்னா, சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி இருப்பாங்கன்னா, எங்க பிள்ளைங்களை கொண்டு வந்துருங்க. கெட்ட நண்பர்களை தானாவே அவங்கள விட்டு நீங்க பிரிச்சிருங்க. உமக்கேற்ற வழியில நடக்க நீங்க கிருபை செய்ய விடுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்து ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். என்னன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவின் அந்த மேன்மைக்குள்ள பிள்ளைங்க இருக்கணும். ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ள அவங்க கடந்து வரணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் அல்லாமல் பிற மதத்தை சேர்ந்த பிள்ளைங்க கூட ரொம்ப நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போது என்னென்னா, ஆண்டவரை தெரியாத பெற்றோர் கூட, ஏசப்பாவை தெரியாத பெற்றோர் கூட ஒழுக்கத்தில், நல்லொழுக்கத்தில், நல்ல குணாதிசயங்களோட பெஸ்ட்டு பிள்ளைகளை இந்த பூமிக்கு கொடுக்குறார்கள். அப்போது இந்த ஆண்டவருடைய நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக வளர்றது பரவாயில்ல. அவங்க தப்பு செய்யாமல் எல்லாரையும் நேசிக்கிற, அன்பு கூறுகிற ஒரு சமுதாயத்திற்கு உகந்தவர்களாக அவங்க வளர்றது மட்டும் போதாது, ஆண்டவரை அறிகிற அறிவு அவங்களுக்கு நிச்சயமாக வேணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் நீங்கள் பிதாவின் இடத்துல வர முடியாது. பூமியில் மட்டும் நம்ம வாழ்ந்து சுகிக்கிறது இல்லை, நமக்கு பரலோக வாழ்க்கை இருக்குது. அதையும் நம்ம பிள்ளைகளுக்கு காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்ம பிள்ளைங்க நல்லவங்களாக இருக்கலாம், நல்லா படித்தா போதும், அதுக்கு மேலே சில அம்மா அப்பா கேட்கவே மாட்டாங்க. சில அம்மா அப்பா இருக்கிறாங்க, பிள்ளைங்க சம்பாரித்து கொடுத்துட்டா போதும், அவனை எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவன் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இல்லை, ஆண்டவரை அறிகிற அறிவு, ஆண்டவரை தேடுகிற தேடல் பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாகலாம். ஏன்னா அவங்களுக்கு அறிவு வளர்ந்துருது, விஞ்ஞானம் வளர்ந்துருது. நம்மளை விட அவங்க நிறைய படிச்சிருந்ததுனால அவங்களுக்கு அந்த அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவனுங்கிற மாதிரி கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி ஆகும் பொழுது அங்கே ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவரை தேடுற தேடலை விட இன்னும் அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ வேணால் திறமை இருக்கலாம், அவங்க எவ்வளோ வேணால் சாமர்த்தியமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இல்லாமல் அவங்க திறமை, ஒன்ஸ் அவங்க ஒரு ஆண்டவர் பிள்ளைங்கள் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஆண்டவர் இல்லாமல் அந்த திறமை அவங்களுக்கு வெளியே வர முடியாது. உலகத்தார் அப்படி இருக்கலாம், அவங்க ஆண்டவரை தேடுறாங்களா, அவங்க பிரகாசிக்கிறாங்களே, அவங்க ஆண்டவர் பிள்ளைங்க இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஆண்டவர் பிள்ளைங்கள் ஆயிட்டிங்கன்னா ஆண்டவர் இல்லாமல் அவங்க உயரவே முடியாது. அதனால் பெற்றோர், நம்ம பிள்ளைங்க எவ்வளோ டேலண்டடாக எவ்வளோ நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறாங்களோ சந்தோஷம். ஆனால் அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாங்களா? ஆண்டவர் இல்லாத திறமை வேஸ்ட்டு, ஆண்டவர் இல்லாத சாமர்த்தியம் வேஸ்ட்டு, அது பிரயோஜனமற்றது. அதனால நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை காண்பிக்கிறோம். இங்கே நான் நிறைய வேடிக்கையான காரியங்களை பார்த்துருக்குறேன். அம்மா அப்பா காலையில் படிக்கிறதுக்கு எக்ஸாம் டைமில் 10th 12th ஸ்டூடெண்ட் இருக்கிற பிள்ளைங்களுடைய அம்மா 5 மணிக்கு காஃபி போட்டு கொடுத்து அவங்களே போய் மூஞ்சியை கூட தொடச்சி எந்திரிச்சு படிடா படிடா அப்படின்வாங்க.
ஆனால் எத்தனை அம்மா அப்பா பிள்ளைய 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க? லீவு நாளில் தூங்கட்டும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு கிளப்பி 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 அனுப்புகிற பெற்றோரை நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி சர்ச்சுக்கு கிளப்பி அனுப்புவாங்களா? நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு போயிடுறேன், நீ மெதுவாக கூட வா, இல்லாட்டி ஈவினிங் சர்வீஸ் கூட போ, பரவாயில்ல, நீ தூங்கு. அதாவது ஆண்டவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் அந்த தேடலுக்கு நம்ம பிள்ளைகளை துரிதப்படுத்துறது சில நேரங்களில் கொஞ்சம் அதில் நம்ம கொஞ்சம் இழகிக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க மேலே வர முடியாது. அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்களா? அவங்க சன்மார்க்கர்களாக இருக்கலாம், ஆனால் நீதிமான்களாக இருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராங்க, ஆனால் பர்சனலாக ஜெபிக்கிறாங்களா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஓகே ரைட்டு, உலகத்து பிள்ளைங்களோட சேர்றதில்ல, ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்களோட அவங்களுக்கு உறவு இருக்கா? பாஸ்டர் நேசிக்கிறாங்க, ஓகே, ஆனால் தனியாக ஜெபம் பண்ணுறாங்களா? அவங்க ஜெபிக்கிறவங்களோடு இருந்தால் மட்டும் போதும், அவங்க ஜெபிக்கிறாங்களா? அவங்க எப்படி ஆலயத்தின் காரியங்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க? பர்சனலாக அவங்க ஆண்டவரோட எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்குன்னு பர்சனல் பைபிள் இருக்கா? அவங்க டைம் ஒதுக்கி பைபிள் படிக்கிறாங்களா? ஆண்டவரோடு அவங்களுக்கு என்ன உறவு இருக்குது? இதில் பெற்றோர் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க எதுவுமே செய்ய முடியாது. இந்த அறிவு அவங்க நம்மளை விட அறிவாளிகள், அவங்களுக்கு அது நாளாக அது மழுங்கிடும். இப்போவே நம்ம அவங்களுக்கு ஆண்டவரை காமிக்கணும். ஆண்டவர் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துருங்க. ஆனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், அவங்க தடவையாவது அறிந்து கொள்ளட்டும். எப்படியாவது அவங்க அறிவுக்கு நீங்கள் புலப்பட்டுருங்க. உங்களோட உறவு அவங்களுக்கு வளரணும். நான் சொல்லி அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது. சொல்லாமல் இயற்கையாகவே அந்த ஒரு விதையை ஆண்டவரை தேடல்ன்ற ஒரு ஆசையை ஆண்டவர் பிள்ளைங்க இருதயத்தில் ஊனணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாமா? இங்கே நான் உங்களுக்கு திணிக்கலை, ஆனால் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என் பிள்ளைய பெரிய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, சந்தோஷம். என் பிள்ளைய ஊழியக்காரனாக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? எல்லாரும் அப்படி ஊழியக்காரங்க ஆக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு ஆண்டவரை தேடுறது ஒரு லிமிட்டேஷன் நம்ம வச்சுக்கிறோம். அவளை இருந்தால் போதும், என் பிள்ளை அது அவங்க இல்லை, அவங்க டிசைட் பண்ணுறதில்ல, பெற்றோரே டிசைட் பண்ணிடுறோம். ஒரு குழந்தை ஊழியத்தை கொடுத்தாச்சு போதும், இல்லாட்டி இதே தசபாகம் கொடுறா, பாஸ்டருக்கு நல்லா உதவி செய்டா, அது போதும்டா, மற்றபடி நீ போ. எல்லாரும் அப்படி ஊழியக்காரர் தான் ஆகணும்னெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் ஏன் நம்ம ஒரு லிமிட் பண்ணுறோம்? நம்ம ஆண்டவரை தேடுறதுல மட்டும் ஏன் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம இழகிக்கிறோம்? ஆனால் படிப்பு, வேலை, மற்ற காரியத்துக்கு அவ்வளோ அவங்கள புஷ்அப் பண்ணுறவங்க, நம்ம இதில் மட்டும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அப்படி சாஃப்ட் கார்னர் அவங்களுக்கு வச்சுக்கிறது ஏன்? அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரை தேட வேண்டும். அந்த தேடலின் மேன்மை அவங்க அறிந்து கொள்ளணும். அவங்க நல்லவங்களாக மட்டும் இல்லை, பரிசுத்தவான்களாக வாழணும். எத்தனை பேருக்கு ஆசை? சில பேருக்கு உண்மையாகவே அப்படி ஆசை இருக்குது. அவன் எனக்கு நிறைய அப்பா அம்மா என்கிட்டே சொல்லுவாங்க, அவன் சம்பாதிக்காட்டி கூட பரவாயில்ல, அவன் சர்ச்சிலேயே கடந்தா கூட போதும், அவன் எனக்கு சம்பாரித்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, நானே சாப்பாடு போட்டுக்கிறேன், அவனை உங்கள் கூடயே வச்சுக்கோங்க பாஸ்டர் அப்படி சொல்கிற பெற்றோரையும் நான் பார்த்துருக்குறேன். ஏன் தெரியுமா? அவங்க வயசில் அவங்க நினச்சதை அவங்களால நடத்த முடியலை, அவங்க நினச்ச பக்தி வாழ்க்கைக்குள்ளே அவங்களால வர முடியலை. ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு அமையாமல் இருக்கலாம். அதனால் பிள்ளைங்க மேலே அவங்க ஆசைப்படுறாங்க. நீங்கள் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, எல்லாரும் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. நல்லவனா மட்டும் இல்லைப்பா, அவன் பரிசுத்தவானா இருக்கணும்ப்பா, அவன் நீதிமானா இருக்கணும்ப்பா. உமக்கு அடுத்த அலுவல்களிலே தன்னை அப்பா ஆண்டவரே நியமித்து கொள்ளுகிறவனா இருக்கணும்ப்பா. உம்மை தேடி 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 உம்மை தேடி இன்னும் அதிகமாய் உம்மோடு நெருங்குகிறவனா மாறணும் ஆண்டவரே. வேதத்தில் தேறின வேத பாரகனாய் என் மகன் இருக்கணும் ஆண்டவரே. அவனது வார்த்தைகள் அப்பா அநேக இருதயங்களை உம்மோட ஒப்புரவாக்கணும் ஆண்டவரே. அவனுடைய வருகைக்காக தீவுகள் காத்திருக்கணும் ஆண்டவரே. அறிவாளிகளுக்கு எல்லாம் அறிவாளியா வேத ஞானம் அவனுக்கு அருளப்படணும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானங்கள், இந்த உலகத்தினுடைய அறிவுகள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டது உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, உம்மை அறிகிற அறிவு அப்படிங்கிறது எப்படியாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு புலப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு மறைத்த பொக்கிஷங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக. எங்களுக்கு மறைக்கப்பட்ட அந்த உன்னத அனுபவங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு மறைமுகமாக்கப்பட்டவைகளாக அல்ல, வெளியரங்கமாக்கப்பட்டவைகளாவதாக.
எப்படியாகிலும் தடவியாகிலுமே அறிந்து கொண்டு இந்த மேன்மைக்குள்ள அவங்க கடந்து வர நீங்க கிருபை செய்ய வேணுமா நான் ஜெபிக்கிறப்பா. அவங்க பரிசுத்தவான்கள் பெயர் எடுக்கணும்ப்பா. ஆண்டவரோடு நடக்கிற மனுஷன் இதோ, ஆண்டவரோடு நடக்கிற மனுஷன் இதோன்னு அவங்க சொல்லணும்ப்பா. ஏசப்பா, நீங்க எப்படி பூமியில வாழ்ந்தீங்க அதனுடைய மாதிரிகளா எங்க பிள்ளைங்க வாழணும்ப்பா. உங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தமான அந்த வாழ்க்கை எங்க பிள்ளைங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம், ஈசாக்குக்குள்ள இருந்த பயபக்தி, யாக்கோபுக்குள்ள இருந்த அந்த போராடி ஜெபிக்கிற அந்த அனுபவம், ஏனோக்கு எப்படி உங்களோடு சஞ்சரித்தாரோ அப்படி உம்மோடு சஞ்சரிக்கிற அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தானியேலை போல எல்லா சூழலிலும் முழங்கால முடக்கி ஜெபிக்க, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை போல நெருப்பு சூளைக்குள்ள போட்டா கூட உம்மை மறுதலிக்காமல் ஆண்டவர் எங்கெல்லாம் நம்ம ஆண்டவரை உயர்த்துகிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். என் பிள்ளைங்களுக்குள்ள ஆண்டவர் மகிமைப்படணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்கள் ஆண்டவர் மகிமைப்படட்டும். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். வேதத்துல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை சொல்லி, எஸ்தரை போல ராஜாத்தி உமக்காக வைராக்கியமா நிக்கிற, ரூத்த போல வேதத்துல உள்ள யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ, சிப்போர்ஹள மாதிரி அப்பா, தபித்தாள போல, இன்னும் என்னெல்லாம் வேதத்துல யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், பவுல போல என் பிள்ளைய மாற்றுங்கப்பா. உமக்காக நிற்கிறவர்களா எங்க பிள்ளைங்களை மாற்றுங்கப்பா. உமது பரிசுத்தமாக்குதல், உமது பரிசுத்தம், அந்த சாங்டிஃபிகேஷன். சாங்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா? செட் அபார்ட், உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்து அப்படி தனியா, அப்படிதான் எங்க பிள்ளைங்க இருக்கணும்ப்பா. எல்லாரும் மாதிரி இல்ல, வித்தியாசமா எல்லாவற்றிலும் எங்க பிள்ளைங்க உம்மை பிரதிபலிக்கணும்ப்பா. இந்த விஞ்ஞானம் உங்க மேல உள்ள பக்தியை அவங்களுக்கு மழுங்கிட வைக்க கூடாதுப்பா. இந்த உலகத்துல இருக்கிற அறிவு, இந்த அறிவியல் உம்மை தேடுற தேடல் இருந்து அவங்களை கீழே இழுத்துற வேண்டாம்ப்பா. இந்த அறிவுகளுக்கெல்லாம் மேற்பட்டவர் நீர், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி நீங்க தான் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வில்லாமல் ஆண்டவரை சொல்லுகிறது அந்த பரிசுத்தம் தான். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம பிள்ளைங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு ஏற்புடையவங்களா இருக்கணுமே. எப்படியாவது அவங்க அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, எப்படியாவது அவர்களுமே அறிந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும் அப்பா. தடவியாகிலுமே அறிந்து கொள்ளட்டும் ஐயா. நம்ம பைபிள் சொல்லி கொடுக்கறதுனால அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து கிறிஸ்தவ பேர் வச்சதுனால அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்க ஆண்டவர் பிள்ளைங்க அப்படின்னு நம்ம சொல்றதுனால அவங்க ஆண்டவர் பிள்ளைங்கள ஆயிட முடியாது. அவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவு. ஆண்டவரோட உள்ள உறவுன்றது என்னன்னா, சொல்லி வர்றது யாரோ பிறந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்ந்ததுனால அது வராது. அது ஒவ்வொரு தனி மனித ஆன்மாவிற்கும் ஆண்டவருக்கும் மனது திறந்த பேச்சினால வருகிற உறவு. அந்த அனுபவம் ஒருவேளை பெற்றோர் நமக்கே இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி வரும்? அப்படி ஒருவேளை நீங்களே அப்படி இல்லைன்னா இதை கேட்டுக்கொண்டு யாரும் அப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஒருவேளை புதுசாக நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு பின்னணியத்துலேருந்து நான் வரலன்னா
நீங்க முதல்ல ஆண்டவரோட அப்படி ஒரு உறவுக்குள்ள வந்துருங்க, அப்படி ஒரு ஒப்புரவாக்குதலுக்குள்ள வந்துருங்க. வந்துட்டு சொல்லுங்க, இந்த அனுபவம் இத மாதிரி ஒரு 100 மடங்கு என் பிள்ளைக்கு வேணும்பா. எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம், இந்த ஆசை ஒரு 100 மடங்கு என் பிள்ளைக்கு வரட்டும்பா அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம என்ன ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார். ஆனா குருட்டுத்தனமான ஏதோ ஒரு நம்பிக்கையை மனசுல வளர்த்துட்டு கடைசியில ஏமாந்து ஆண்டவர் என்ன கைவிட்டாருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஜெபிங்க, சொல்லி சொல்லி ஜெபிங்க. அவன் தோற்றத்தை பார்த்தாலே பரிசுத்தமானு தெரியணும், அவன் கண்கள்ல பரிசுத்தம் தெரியணும். என் மகனுடைய பேச்சில், அவனை சூழ்ந்திருக்கிற பகுதி எங்கேயும் அவன் பரிசுத்தமானன்றத நிரூபிக்கிற மாதிரி என் பிள்ளைய நீங்க வளர்த்து தாங்கப்பா. அடுத்து உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நான் நல்லா வளர்த்துட்டேன், ஆண்டவருக்குள்ள வளர்த்துட்டேன், ஒழுக்கமா வளர்த்துட்டேன், எல்லாம் ஓகே. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்ம கையில் இல்லை. மிகவும் நேர்த்தியாய் வளர்க்கப்பட்ட அநேகர் எதிர்காலத்துல பின்மாற்றக்காரர்களாய் போயிருக்கிறது உண்டு. கால தேவன் உமது கரத்துல நாங்க கொடுக்கிறோம். சில அம்மா அப்பா திருமணமாய் பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆனா இன்னும் அவங்க எனக்கு பாரமா இருக்கிறாங்க. நான் தான் அவன் குடும்பத்தையும் சேர்த்து பார்க்கிறேன் அப்படின்னு பாரத்தோட இருக்கிற பெற்றோரை நான் பார்த்துருக்கிறேன். இப்போவும் ஒன்றும் காலம் தாமதம் ஆயிடுது. அம்மா அப்பா, உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபிங்க. நம்மளை தவிர பாரப்பட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக வேற யாரும் ஜெபிக்க முடியாது. நம்ம தானே பெற்றோம், நம்ம தானே அவங்கள ஒவ்வொரு அணுவா நம்ம பார்த்தோம். நம்மளை விட வேற யாரும் அவங்களுக்காக பாரப்பட்டுற முடியும்? தயவு செய்து அவ்வளோதான், இனிமே ஒன்றும் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்ம விடுற பெருமூச்சு கூட ஆண்டவர் கணக்கில் இருக்கு. நம்ம வடிக்கிற கண்ணீரெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். இப்போ ஜெபிக்கலாம். நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை போது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவர் நீர் ஏற்று வழி நடத்தும் ஆண்டவரே. அவங்க எதிர்காலங்கள் உம்மோடு நடக்க, உமக்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமாக்குதல் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அவர்கள் ராஜாக்களுடைய கைப்பாகைகளாக வளர்க்கப்படுவார்களாக, உம்மால போதிக்கப்பட்டிருப்பார்களாக. நீர் அருளுகிற சமாதானம் அவர்களுக்கு நிறைவாய் இருப்பதாக. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக நான் வருகிறேன்ப்பா. நீங்க சொல்றீங்க உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். மறுபடியும் எல்லா இதயத்துல கை வச்சு சொல்லணும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். சொல்லாமா, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொல்லுவோமா? என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்ககிட்ட கொடுத்துட்டப்பா. அண்ணாளை பற்றி பார்க்குறோம், மிகுந்த மன கிளேசத்தோடு ஆலயத்தில் போய் அழுது ஜெபிச்சு, அதுக்கப்புறம் அவங்க அழலை, அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்கலாம். ஆனால் அந்த மன துக்கத்தை ஆண்டவர்கிட்ட கொட்டிட்டிங்கன்னா திரும்ப 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 அழாதீங்க. ஆனால் ஜெபிங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும்,
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் பிள்ளைகளுக்காக நீங்க மனதுருகுங்க ஆண்டவரே. உங்க இரக்கம் என் பிள்ளைகளுக்கு நேராய் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, துர்ச்சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலை எங்க பிள்ளைங்களுக்கு வேண்டாம். பாவத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்துருவீங்களாமேப்பா. கேடான இச்சை ரோகங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்துருவீங்களாமேப்பா. உங்க வசனம் அப்படி சொல்லுதுப்பா. அந்த மாதிரி எங்க பிள்ளைங்க யாரும் ஒப்பு கொடுக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்க வேண்டாம், வேணாப்பா. அப்படி எங்க பிள்ளைங்க யாரையும் விட்டு கொடுத்துறாதீங்கப்பா. அப்படி எங்க பிள்ளைங்க யாரையும் கை நெகிழ பண்ணாமலும் இருப்பீராக. மனுஷர் கரத்துல ஒப்பு கூடாது இருப்பீராக. எங்க பிள்ளைகளுக்காக அப்பா ஆண்டவரே, நாங்க உங்க சமூகத்துல வருகிறோம். ஒருவேளை அவங்களுக்கு விரோதமா உங்க பட்டயம் உருவப்பட்டு இருக்குமானால் உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். அந்த பட்டயம் உரையில போடப்படுவதாக. வேணாப்பா, வேணாப்பா. நாங்க உடம்புல உயிர் எங்க பிள்ளைங்களுக்காக வச்சிருக்கிறோம்ப்பா. நாங்க சேர்த்து வைக்கிற ஆஸ்தி எங்க பிள்ளைங்களுக்காகப்பா. அவங்க வாழாம கெட்டு போகிறத பார்க்க எங்களுக்கு தெம்பில்லப்பா. அவங்கள உமக்கு நேரா வளர்க்க நாங்க தவறு இருப்போம்னா மன்னிச்சிருங்கப்பா. உங்க பட்டையை எங்க பிள்ளைங்களுக்கு நேராய் நீட்டப்பட வேண்டாம். எங்க பிள்ளைகள் மலைகளிலே மோதி அடிக்கப்பட வேண்டாம். சபிக்கப்பட்ட சந்ததி எங்க பூமியில வேண்டாம். எங்க சந்ததியில வருகிற பிள்ளைகள் யாரும் சபிக்கப்பட்டு இருக்க வேண்டாம். எந்த ஒரு அப்பா சத்துரு எரிகிற அக்கினியாஸ்தர்களுக்கு என் பிள்ளைகள் இரையாக வேண்டாம். கொலை உண்ண வேண்டாம். அற்ப ஆயுசுல எங்க பிள்ளைகள் சாக வேண்டாம். நடைபிணமாக்கப்பட வேண்டாம். துஷ்ட மனிதன் கைகளில் சிக்க வேண்டாம். மனுஷனுடைய அன்புக்கு அவர்கள் ஏங்கி திரிய வேண்டாம். என் பிள்ளைங்க யாரையும் ஒப்பு கொடுத்துடாதீங்கப்பா. கைவிடாமல் இருப்பீராக, கை நெகிழாமல் இருப்பீராக. உமது முகத்தை எங்களுக்கு விரோதமாய் திருப்பாதிரும். உங்க இரக்கங்கள் எங்க பிள்ளைங்க மேல பெருகட்டும்பா. உங்க இரக்கம் எங்க பிள்ளைங்க மேல பெருகட்டும்பா. எங்க பிள்ளைகளுக்காக பரிதபியும் ஐயா. எங்க பிள்ளைகளுக்காக மனதுருகும் ஐயா, மனதுருகும் ஐயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே. எங்க பிள்ளைங்க நோயாளிகளா இருக்க வேணாம்பா. எல்லாரும் பார்த்து பரிதாபப்படுற மாதிரி நோஞ்சானுங்களா, நோயுற்ற நிலையில பரிதபிக்கிற நிலையில அவங்க இருக்க வேணாம்பா. அவங்க ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருக்கணும்பா. எங்க பிள்ளைங்க தரித்திரரா இருக்க வேணாம்பா. நாங்க பட்ட தரித்திரம் எதுவும் அந்த வாசனை கூட எங்க பிள்ளைங்க மேல பற்ற வேணாம்பா.
தாழ்வு மனப்பான்மையிலையும் குற்ற மனப்பான்மையிலையும் எங்க சிறு வயதை நாங்க கழிச்சோம். எங்க பிள்ளைங்க அப்படி இருக்க வேணாப்பா. நாங்க பாவத்தின் பிடிகளில் இருந்த நாட்கள் உண்டு. அதனுடைய ஒரு வாசனை கூட எங்க பிள்ளைங்க மேலப்பட வேணாப்பா. உம்மை தேடாம நாங்க திரிந்த நாட்கள் உண்டு. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட அப்படி ஒரு நாட்கள் வந்துட வேண்டாப்பா. வேணாப்பா. நீங்க எங்களை விட எங்க பிள்ளைங்களை நேசிக்கிறது உண்மையானா நீங்க உங்க கரத்தை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க எங்க பிள்ளைகளை கையில எழுந்து ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே. தாங்கி கொள்ளுங்க, கருத்தில் ஏந்தி கொள்ளுங்க. எல்லா பிள்ளைங்களை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. இப்போ பெற்றோர் இடத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, என் பிள்ளை அப்படியாக எதுவுமே சொல்லாதீங்க, உங்க கையில இருக்கட்டும்பா, உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு அப்பா கையில ஒப்பு கொடுக்க உங்களுக்கு அந்த மனசு இருக்குதா? உங்க பிள்ளைங்க படிப்பாளிங்களா இருக்கலாம், திறமசாலிகளா இருக்கலாம், பயங்கர பலசாலிகளா இருக்கலாம். ஆனா அம்மா அப்பாவுக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் இல்லாம உங்க பிள்ளைங்களுடைய திறமை வேஸ்ட். ஆண்டவர் இல்லாம உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிற அந்த கேலிபர்ஸ் எல்லாம் எல்லாமே வேஸ்ட். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, உங்க கையில கொடுத்துட்றப்பா, நீங்களே கைப்பிடிச்சி என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க கிட்ட இருந்து அவன் வீணா போக மாட்டான். என் கையில இருந்தா கூட அவன் தப்பா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. நான் ஒருவேளை அவனை காப்பாத்தாம விட்டுற வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அப்படி விட மாட்டீங்கப்பா. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்க பேர் அப்பாக்கு சொல்லி சொல்லுங்க. தாங்கி கொள்ளுங்கப்பா, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. இன்னொரு விஷயம் சொல்லாமா? தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. பர்வதங்கள் எருசலேமை சூழ்ந்து இருக்குமா போல, அதுபோல என் பிள்ளைங்களை நீங்க சூழ்ந்து பர்வதமா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் 7 கண்களும் எருசலேமின் மேல நோக்கமாயிருக்கும்னு சொன்னது மாதிரி உங்க கண்கள் என் பிள்ளைங்களை 24 hours வாட்ச் பண்ணிட்டே இருக்கட்டும்ப்பா. என்னால் அப்படி பார்க்க முடியாதுப்பா. அவன் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் அமர்ந்தாலும் நின்றாலும் பேசினாலும் நீங்க அவன் கூடவே இருங்கப்பா. அவன் வார்த்தையில இருங்க, அவன் சுவாசிக்கிற மூச்சு காத்துல நீங்க இருங்க, அவன் ரத்த ஓட்டத்துலலாம் நீங்க இருக்கணும்ப்பா. ஒரு பரிசுத்தமான தேவ மனுஷனை இந்த பூமிக்கு கொடுத்த அப்படின்ற ஒரு மேன்மை பாராட்டுதல் எனக்கு இருந்தா போதும்பா. பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரோடு அநேக தாய்மார்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருப்பாங்கப்பா. அந்த கண்ணீர் ஆறுவதற்கு முன்பாக நீங்க பதில் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை குறித்து ரொம்ப வேதனை, என் வாழ்க்கையில் நான் அழுதது என் பிள்ளைக்கு தான் அப்படின்னு சொல்ற தாய்மார்கள் இருக்கிறாங்கப்பா. இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன் அப்படின்னு நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் உங்க பிள்ளைகளுக்கு உரித்தாகட்டும். அவங்க கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. அவர்கள் ஆயுசு முடிவதற்கு முன்பு பிள்ளைகளுடைய சுபீட்சமான வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை அவர்கள் பார்ப்பார்களாக. பிள்ளைகளை கையில எடுப்பார்களாக. கிழவன் கோலூன்றி நடக்கிற கிழவனாகும் வரைக்கும், கிழவி ஆகும் வரைக்கும், அந்த பேர பிள்ளைகள் விளையாடுவதை காணும் வரைக்கும், இந்த ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டதுன்னு அவங்க ஆத்மா நிறைவடைகிற வரைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கூட நீங்க தீர்க்காயுசை தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசை நீங்க தரணும்னு ஜெபிக்கிறேன். எங்க சந்தானங்களை நாங்கள் உமது வருகை தாமதிக்குமானால் நாங்கள் அவைகளை பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் ஏற்று வழி நடத்தும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவங்க வாழ்க்கையில நீங்க நிரூபிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அநேக சாட்சிகளை எழுப்புங்க. இதற்காக சிரம் மேற்கொண்டு ஊழியக்காரர், உதவியாயிருந்த பிள்ளைகள் எல்லாரும் மேலையும் இந்த மொத்த
மொத்த ஊழியத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க சிரசின் மேலே வந்து அமரட்டும் நான் ஜெபிக்கிறேன். தியாகமாய் செய்த பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற பலனை பரலோகத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீங்கள் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறேன். இதை கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பாதபடி உமது சமூகம் நிறைவாய் உமது பிள்ளைகளை வழி நடத்தட்டும். முழுவதுமாக இதில் கலந்து கொண்ட பிள்ளைகள் அவங்க இருக்கிற அறைகளெல்லாம் இந்த பிரசனம் நிரப்பப்பட்டிருக்கிறத அவங்க உணர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.